இது எங்கள் அம்மா இல்லை உங்கள் அம்மா இல்லை, இது சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருப்பார். பேசுகிறவங்க அதை வந்து பேசிட்டு போயிடலாம். ஆனால் வந்து ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது வந்து கஷ்டமான சூழல். ஸோ அதனால் வந்து அவங்க சொல்லுவாங்க, அது சொல்கிறவங்க விக்னேஸ்வரன் வந்து இப்போ சந்தோஷமாக இருப்பார், ஜாலியாக இருப்பார், வந்து இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்லாம் நம்ம 4 பேர் 4 விதமாக பேசிட்டு போகலாம். பட் அதெல்லாம் வந்து கடந்துட்டு தான் நம்ம போகணும். ஏன்னா அஜித்குமார் சார் வந்து தொடர் தோல்வியும் பார்த்துருக்கிறாரு, வெற்றியும் பார்த்துருக்கிறாரு, நம்பிக்கை துரோகத்தையும் பார்த்துருக்கிறாரு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனரோ ஏகே சாரோ இல்லை தயாரிப்பாளர்களோ வந்து எங்கள் படம் அப்படி இருக்கு ஆஹா ஓஹோ அப்படின்லாம் வந்து சொல்லலையே. ஒரு படத்தில் அவருடைய தயாரிப்பாளர் திரு லலித்குமார் அவர்களே வந்து சொன்னார், நாங்கள் இப்போ தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டே வசூல் என்ன அப்படிங்கிறத. சார் வணக்கம். சார் வணக்கம். விடாமுயற்சி திரைப்படத்துடைய வசூல் எப்படி இருந்தது சார்? சார் நிச்சயமாக இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்திருந்தால் அந்த 6 நாள் லீவில் வந்து மிகப்பெரிய ஒரு வசூல் வந்திருக்கும். இப்போவும் வந்து ஒன்றும் இல்லை, ஏன்னா இது வந்து ரிலீஸ் பண்ணுறது ரெட் ஜெயண்ட் கிட்டத்தட்ட 1000 ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு வசூல் வரும். ஏன்னா அஜித் சாருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. நிச்சயமாக அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை எட்டும். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து அது வந்துட்டு ஏன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அடுத்து சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறதெல்லாம் வரதுனால அடுத்தடுத்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து எந்த படங்களுமே கிடையாது சினிமா தேட்டரில். வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொங்கலுக்கு வந்த படங்கள்லாம், இப்போ பொங்கலுக்கு வந்த படங்கள்லாம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 days ஆகிப்போச்சு. ஸோ இப்போ வந்து வேறு படங்களே கிடையாது. அப்படிங்கிறம்போது நிச்சயமாக இதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு வசூல் வரும். ஏன்னா இப்போ அதுக்கு அடுத்து தொடர்ந்து போனீங்கன்னா அடுத்து வந்து நம்ம எக்ஸாம் அப்படின்னு வந்துடும், ஸ்கூல் எக்ஸாம் அது இதுன்னு வந்துடும். ஸோ இந்த கேப் அதை வந்து ஒரு ப்ரொடியூசராக அவங்க வந்து சரியாக பிளான் பண்ணி இந்த கேப்பில் வந்து அவங்க வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக அஜித் சார் படத்துக்கு உண்டான வசூல் எப்படி இதுக்கு முந்தின படங்கள் வந்துச்சோ அந்த அளவுக்கு இதில் கண்டிப்பாக வரும். சார் எல்லாருமே ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க, என்னென்னா இந்த திரைப்படம் வந்து முதல்ல இந்த படத்துக்கு, அதாவது இந்த பேனரில் அஜித்குமாரோட சேர்ந்து இயக்க வேண்டியது விக்னேஷன் அவர்கள். இப்போ சிலர் வந்து எதிர்மறையான கருத்துக்கள் இந்த படத்தின் மீது முன்வைக்கிறாங்க. அப்போ விக்னேஷன் வந்து அவர்கள் வந்து சந்தோஷமாக இருக்காரு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார் ஆக்சுவலாக வந்து வெளியில் பேசுகிறவங்க நிறைய பேர் பேசலாம் சார். ஒரே ஒரு விஷயந்தான். இது வந்து ரமேஷ் கண்ணா சார் ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார், இது எங்கள் அம்மா இல்லை உங்கள் அம்மா இல்லை, இது சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருப்பார். பேசுகிறவங்க அதை வந்து பேசிட்டு போயிடலாம். ஆனால் வந்து ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது வந்து கஷ்டமான சூழல். ஸோ வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அந்த அஜித் சார்கிட்ட இந்த டேட்டு வாங்கி ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு கதை தான் சொன்னாங்க. காலதாமதம் ஆக லைக்காவில் சில படங்கள் பெரிய படங்கள் வர ஸோ அமைப்பு மாறுது, சூழ்நிலை மாறுது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து திரு விக்னேஷ் சிவன் சார் தான் வந்துட்டு டைரக்டர் அப்படின்னாங்க. நயன்தாரா மேடம் நடிக்க போகிறதாகலாம் வந்து இடையில வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் கால சூழல், சில விஷயங்கள், காலதாமதம் இதெல்லாம் கருத்தில் எடுக்கும்போது இயக்குனர்கள் மாறலாம், நடிகர்கள் மாறலாம். ஏன்னா வந்துட்டு தயாரிப்பாளர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதெல்லாம் இருக்குது. ஏன்னா கதை மாறலாம். ஸோ இப்போ இதில் வந்து கூட சொல்கிறாங்க, அஜித் சார் இதை வந்து தேர்ந்தெடுத்த கதை முதல்ல வந்து வேற ஒரு கதை, இப்போ வந்து இந்த கதை மாறி இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு மாறலாம், கதை மாறலாம், எல்லாமே மாறலாம். பட் தயாரிப்பாளர் ஒருத்தர் தான் இருப்பார், ஏன்னா அவர் தானே காசு போடுறவர். ஸோ வந்து பேசுகிறவங்க வந்து பேசிட்டு அதை கடந்து போகலாம். அந்த உள்ளார்ந்த விஷயங்கள் என்னங்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியாது. அது சினிமா பப்ளிக் மீடியாங்கிறதுனால லேட்டராக தெரியும். இப்போ மற்ற ஒரு தொழில் அப்படின்னா அந்த தொழில் உள்ள நடக்கிற விஷயங்கள் வெளியில் தெரியாது. இது வந்து பப்ளிக் மீடியா, மாஸ் மீடியா. இந்த மீடியாவில் வந்து விஷயங்கள் வந்து லேட்டராக வெளியில் தெரியும். ஸோ அதனால் வந்து அவங்க சொல்லுவாங்க, அது சொல்கிறவங்க விக்னேஸ்வரன் வந்து இப்போ சந்தோஷமாக இருப்பார், ஜாலியாக இருப்பார், வந்து இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்லாம் நம்ம 4 பேர் 4 விதமாக பேசிட்டு போகலாம். பட் அதெல்லாம் வந்து கடந்துட்டு தான் நம்ம போகணும். ஏன்னா அஜித்குமார் சார் வந்து தொடர் தோல்வியும் பார்த்துருக்கிறாரு, வெற்றியும் பார்த்துருக்கிறாரு, நம்பிக்கை துரோகத்தையும் பார்த்துருக்கிறாரு. அதனால் அஜித் சார் வந்து அடுத்து கடந்து போய்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் வந்து பணம் பண்ணணும்னு நினச்சா எப்படி வேணாலும் பணம் பண்ணலாம். பட் அவர் அப்படிப்பட்ட நடிகர் கிடையாது, அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவர் வந்து கடந்து போயிட்டே இருப்பார். ஏகே சார் அப்படின்னாலே வந்து
இப்போ நம்மளே பார்க்குறோமே, இப்போ வந்துட்டு துபாயில் போய் வந்து இந்தியாவுக்கே பேர் எடுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிலாம் வந்து ஒரு மனிதன் தன் பின்னாடி நடந்ததை பற்றி நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. முன்னாடி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை வந்து ஏகே சார் வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறார். ஸோ அதனால் பேசுகிறவங்க 4 விதமாக பேசிட்டு தான் இருப்பாங்க. சார் அதே மாதிரி இந்த படம் வெளியான பிறகு வந்து படத்தோட இயக்குனர் அஜித் ரசிகர்கள்லாம் திட்டியே தீர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லையா சார்? இயக்குனர் திட்ட அளவுக்கு என்ன சார் இருக்குது இதில்? சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சிவாஜி படம் எடுக்கும்போது கூட ரஜினி சார் ரசிகர்கள் வந்து சங்கர் சாரை வந்து அப்படி திட்டினாங்க, இப்படி திட்டினாங்க, இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்கன்னு நான் நேரடியாகவே ஒரு விழாவில் வந்து பார்த்தேன். சங்கர் சார் ரஜினி சார்லாம் அந்த விழாவுக்கு வரும்போது, கவர்மெண்ட் விழாவில் வரும்போது என் பக்கத்தில் இருந்த ரசிகர்களே, ரஜினி சார் ரசிகர்களே திட்டினாங்க. பட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜி படத்தில் வந்து அது ரஜினி சார் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காருன்னா வேற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அதே ரசிகர்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ படம் பார்த்துட்டு வரும்போது வந்து நான் எல்லாமே இயக்குனரை வந்து திட்டவா செய்கிறாங்க. படம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிட்டு போகிறாங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு போகிறாங்க. அதுக்காக வந்து டைரக்டரை வந்து திட்டிகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு சில இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் அந்த தொழில் வந்து எப்படி காம்படிஷனான தொழில் அப்படின்னு. ஒரு சில நடிகர்களுடைய ரசிகர்கள் இன்றைக்கி அதை எதிர்மறை கருத்துக்களை கொண்டு வருவாங்க. அது சோஷியல் மீடியா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் வந்து எலாபரேட்டாக வந்து வெளியே தெரியாது. இப்போ இந்த சோஷியல் மீடியா இருக்கிற காலத்தில் தொழில் போட்டிக்கு இப்போ அஜித்குமார் சாரோட எதிர்மறை தொழில் போட்டியில் இருக்கிறவங்க அது கண்டிப்பாக வந்து அந்த எதிர்மறை கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் பரப்ப தான் செய்வாங்க. ரசிகர்களும் பரப்ப தான் செய்வாங்க. ஸோ இதுக்கும் அந்த இயக்குனருக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 படத்தை வந்து கொடுத்த டைரக்டர் அடுத்த படத்தை ஹிட்டுலாம் கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ வந்து அந்த எதிர்மறை கருத்துக்களெல்லாம் வந்து நம்ம தாண்டி தான் வரணும். ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி மீடியா வந்து ஈஸியாக வந்து கேட்ச் ஆகும் பப்ளிக்கிட்ட போய். பட் நம்ம வந்து அடுத்து என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதை லிமிட்டுன்னு சொல்லிட்டு போயிடணும். சார் இந்த படம் வெளியாவதற்கு முன்பே இத்தனை கோடி வசூல் பண்ணணும், அத்தனை கோடி வசூல் பண்ணலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி எந்த விதமான பில்டப்பும் கொடுக்காம இருந்தாங்களே சார். இப்போது நம்ம லேட்டஸ்ட்டாக கூட வந்து பார்த்தோம் கங்குவா அப்படின்னு ஒரு படம். கங்குவாவில் வந்து படத்துக்கு வந்து ஹைப்பு வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஹீரோ, படத்தோட ப்ரொடியூசர்ஸு எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பு கொடுத்தாங்க. சில திரை விமர்சகர்கள் கூட அதை வந்து ரொம்ப வந்து எதிர்மறை கருத்துக்களை வந்து கொடுத்தாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனரோ ஏகே சாரோ இல்லை தயாரிப்பாளர்களோ வந்து எங்கள் படம் அப்படி இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்லாம் வந்து சொல்லலையே. யாருமே எதுவுமே சொல்லலையே. இந்த படம் வந்து நாங்கள் வந்து 1000 கோடி அச்சீவ் ஆகும், 2000 கோடி அச்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த படத்தோட நடித்த ஹீரோ வந்து பேசலையா. இதுக்கு முன்னாடி பேசின படங்கள்லாம் என்ன ஆச்சுங்கிறத நம்ம வந்து பார்த்தோம்ல. அதனால் வந்து கதாநாயகனும் அந்த படத்தோட ஹீரோவாகட்டும், இல்லைனா இயக்குனராகட்டும், இல்லைனா தயாரிப்பாளராகட்டும், நாங்கள் வந்து இவ்வளவு பணம் வந்து எங்களுக்கு டார்கெட் ஆகும், இவ்வளவு அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லலையே. ஏன்னா வந்துட்டு நம்ம பார்த்தோமே, நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோமே, ஒரு படத்தில் அவருடைய தயாரிப்பாளர் திரு லலித்குமார் அவர்களே வந்து சொன்னார், நாங்கள் இப்போ தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டே வசூல் என்ன அப்படிங்கிறத. தயாரிப்பாளர்கள் அவங்களுடைய படத்தை பூஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே வந்து பொய்யான வசூல்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம வந்து பார்த்துருக்குறோம், சோஷியல் மீடியாவில் நிறையா பார்த்துருக்குறோம். அதுலேயும் ஒரு சில குறிப்பிட்ட நடிகர்களுடைய படங்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. பட் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்களில் வந்து எல்லாமே வந்து விஷயங்கள் வந்து நியாயமாக தான் இருக்கும். அவருடைய படங்களுடைய வசூலும் வந்து அது கரெக்டாக தான் வந்து சொல்லுவாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அவங்களும் வந்து அதை வந்து சரியான முறையில் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலக அளவில் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அந்த வியாபாரம் வந்து இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு கால்குலேஷனாக தான் வந்து அவங்க உலக அளவிலையும் இந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக அஜித் சாரோட படத்தை வந்து நம்ம இதுக்கு முந்தின படத்தை கம்பேர் பண்ணதை விட இந்த படத்துக்கு நிச்சயமாக அதிக லாபம் இருக்கும். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்